சர்க்குருவே சரணம். சாமி, நீ நம்பிக்கையுடன் கொடுத்த பணம் திரும்பி வராமல் போனதால் உன் மனம் எவ்வளவு வேதனைப்பட்டதென்று எனக்கு தெரியும். அதற்கான ஒவ்வொரு நாளும் கோபத்தையும் கவலையும் மனதில் சுமந்து நடக்காதேடா சாமி. அமைதியாயிரு. நேர்மையான வழியில் நல்ல முடிவு உருவாகும். நீ எதிர்பார்த்த தகவல் உன்னை வந்து சேரும். பேசாமல் இருந்தவர்கள் தொடர்பு கொள்ளுவார்கள். உன் மனதில் இருந்த பாரம் குறையும். என் அருள் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கும். யாரை நம்பி உதவி செய்தாயோ அவர்களிடமிருந்து ஏமாற்றம் கிடைத்த போது உன் இதயம் உடைந்திருக்கலாம். ஆனால் அந்த வலியை வாழ்நாள் முழுவதும் சுமந்து செல்லாதடா சாமி. மன அமைதியை காப்பாற்று. நேர்மையான தீர்வுகள் உருவாகும். உன்னை சேர வேண்டியது நல்ல வழியில் உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில் நம்பிக்கையும் நிம்மதியும் மீண்டும் மலரும். என் அருள் உன்னோடு என்றும் இருக்கும் சாமி. உன் மனதில் ஒரு கேள்வி மட்டும் மீண்டும் மீண்டும் எழுகின்றது. நான் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்குமா? அந்த கவலையால் உன் உடலையும் மனதையும் சோர்வடைய செய்யாதடா சாமி. பொறுமையுடன் இரு. சட்டத்திற்கும் நீதிக்கும் உரிய வழியில் நல்ல முடிவுகள் அமையும். உன் மனதில் இருந்த சுமை குறையும். என் அருள் உன் பாதையை ஒளிரச் செய்யும்டா சாமி. ஏமாற்றியவர்களை நினைத்து வெறுப்பை வளர்க்காதே. ஆனால் உன் உரிமையை அமைதியாகவும் உறுதியாகவும் காப்பாற்று. உன் வாழ்க்கையில் நல்ல முடிவுகள் வர வேண்டும். உனக்கு சேர வேண்டியவை நேர்மையான வழியில் திரும்ப கிடைக்க வேண்டும். உன் வேண்டுதல் உன் குடும்பத்தின் அமைதியும் நம்பிக்கையும் நிலைக்கும். என் அருள் எப்போதும் உன்னை வழிநடத்தட்டும் சாமி. நீ செய்த நன்மை வீணாகாது. அது உடனே பலன் தரவில்லை என்றாலும் வாழ்க்கை ஒரு நாள் அதற்கான நியாயமான பலனை தரும். மனதை உடைக்காதே. உனக்கான நல்ல செய்திகள் வரும். நீ எதிர்பார்த்த பதில்கள் கிடைக்கும். உன் வாழ்க்கையில் பொருளாதார நிலை வலுப்பெறட்டும். உன் மனதில் அமைதி பெருகும். என் அருள் உனக்கு என்றும் உண்டு. உன் மனதை அதிகமாக வலிக்க வைத்து பணம் போனதல்ல, நீ வைத்த நம்பிக்கை உடைத்ததுதான். அந்த வலியை யாரிடமும் சொல்லாமல் தனியாக சுமந்து வந்தாய். இனி அந்த சுமையை மனதில் வைத்து கொண்டு வாழாதே. உன்னை சேர வேண்டிய நியாயம் நல்ல வழியில் கிடைக்கும். நீ எதிர்பார்த்த தொடர்பு உன்னை தேடி வரும். நீ காத்திருந்த பதில் தாமதமின்றி கிடைக்கும். உன் மனதில் மீண்டும் நிம்மதி மலரும் சாமி. என் அருள் எப்பொழுதும் உன்னோடு இருக்கும். யாரையும் முழுமையுடன் நம்பிக்கையோடு அவர்களை வணங்கினாலே உன்னை காயப்படுத்தலாம். ஆனால் அந்த காயம் நல்ல மனதை மாற்றிவிடக்கூடாது. நேர்மை என்பது தோற்காது. உனக்கான நல்ல முடிவு உருவாக வேண்டும். நீ இழந்த அமைதி மீண்டும் உன் இல்லத்தில் குடியேற வேண்டும். உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை மீட்டு தரும் செய்திகள் விரைவில் உன்னை வந்து சேரும். என் அருள் என்றும் உனக்கு துணையாக இருக்கும் சாமி. பல நாட்களாக கைபேசியை பார்த்து ஒரு அழைப்புக்காக காத்திருக்கின்றாய். அந்த ஒரு நல்ல செய்தி என்ற நம்பிக்கை ஒவ்வொரு நாளையும் கிடைக்கின்றாய். அந்த காத்திருப்பு வீணாகாமல் இருக்கும். உனக்கு தேவையான தகவல் சரியான நேரத்தில் கிடைக்கும். குழப்பமாக இருந்த விஷயங்கள் தெளிவாகும். உன் மனதில் இருந்த பாரம் முழுவதும் விலகும். என் அருள் உன்னை நல்ல வழியில் நடத்தட்டும். உன் உழைப்பில் சம்பாதித்த பணத்தின் மதிப்பு உனக்குத்தான் தெரியும். அதனால் தான் அது திரும்ப வராத போது உன் இதயம் மிகவும் வலித்தது. ஆனால் மனதை உடைக்காதே. பொறுமையோடு செயல்படு சாமி. உன்னை சேர வேண்டியவை நியாயமான வழியில் திரும்ப கிடைக்கும். உன் குடும்பத்தின் முகத்தில் மீண்டும் மகிழ்ச்சி மலரும். உன் வாழ்க்கையில் அமைதி நிலைக்கும். என் அருள் உன்னை எப்பொழுதும் காத்தருளும் சாமி. இன்று வரை உன்னை தவிர்த்தவர்கள் கூட நாளை உன்னிடம் பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகும். நீ எதிர்பார்த்த மரியாதையும் நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல முடிவுகளும் உன்னை வந்து சேரும். மனதில் கோபத்தை வளர்க்காமல் நம்பிக்கையை வளர்த்து முன்னேறு. உன் வாழ்க்கையில் இழந்ததை விட பெரிய நன்மைகள் மலரும். என் அருள் உனக்கு என்றும் உண்டு சாமி. நீ அமைதியாக சுமந்து வந்த வேதனைக்கு ஒரு முடிவு வரப்போகின்றது என்று நம்பிக்கையோடு இரு. உன்னிடம் பேசாமல் விலகியவர்கள் கூட உண்மையை உணர்ந்து நல்ல மனதோடு தொடர்பு கொள்ளும் நாள் வரும். நீ இழந்த பணம் மட்டுமல்ல, நம்பிக்கையும் என்பதை நான் அறிவேன். இனிமேல் உன் மனதில் இருந்த இந்த பாரம் குறையும். உனக்கு சேர வேண்டியவை நல்ல வழியில் வந்து சேரும். என் அருள் உன் வாழ்க்கையின் அமைதியையும் தைரியத்தையும் வளர்த்து கொண்டே இருக்கும்டா சாமி. ஒரு நாள் வரும். அந்த நாளில் நீ இவ்வளவு நாட்கள் காத்திருந்த செய்தி உன் காதில் விழும். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நல்ல மாற்றம் தொடங்கும். அதனால் நம்பிக்கையை மட்டும் விடாதே. உன் மனதில் இருந்த குழப்பம் தெளிவாக மாறும்.
நீ நேர்மையாக நடந்ததற்கான மதிப்பு கிடைக்கும். உன் வாழ்க்கையில் நிம்மதி மீண்டும் மலரும். என் அருள் எப்பொழுதும் உன்னோடு இருக்கும் சாமி. சாமி, ஏமாற்றவர்களை நினைத்து தினமும் மனதை காயப்படுத்தி கொண்டே இருக்காதே. உன் மன அமைதியே உன் மிகப்பெரிய செல்வம். அதை யாருக்காகவும் இழக்காதே. நல்ல எண்ணத்துடன் முன்னேறு. உன் உழைப்பின் பலன் இனி தடையில்லாமல் கிடைக்கும். உன் வாழ்க்கையில் புதிய வருமானத்திற்கான கதவுகள் திறக்கும். உன் இல்லத்தில் வளமும் மகிழ்ச்சியும் நிலைக்கும். என் அருள் என்றும் உன்னோடு துணையாக இருக்கும்டா சாமி. நீ கொடுத்த உதவியை மற்றவர்கள் மறந்திருக்கலாம், ஆனால் நீ செய்த நன்மையை வாழ்க்கை மறக்காது. நேர்மையான இதயத்திற்கு தாமதம் வரலாம், தோல்வி வராது. உனக்கான நல்ல முடிவுகள் உருவாகும். உன் காத்திருப்பு அமைதியாக நிறைவேறும். உன் மனதில் மீண்டும் நம்பிக்கை வேரூன்றும். என் அருள் உன் ஒவ்வொரு நல்ல முயற்சிக்கும் துணையாக இருக்கும்டா சாமி. உன் வீட்டில் இருந்த கவலையின் நிழல் மெதுவாக விலகும். நீ இழந்ததை நினைத்து அழுத இரவுகள் இனி மகிழ்ச்சியின் நினைவுகளாக மாறட்டும். உன் வாழ்க்கையில் நல்ல மனிதர்கள் சேரட்டும். உனக்கு சேர வேண்டியவை தாமதமின்றி நல்ல வழியில் கிடைக்கும். உன் குடும்பத்தின் முகத்தில் மீண்டும் புன்னகை மலரும். என் அருள் என்றும் உன்னை விட்டு விலகாதுடா சாமி. எப்பொழுது நல்ல முடிவு வரும் என்று நீ தினமும் நினைத்திருக்கின்றாய். அந்த கேள்விக்கு இன்று நம்பிக்கையோடு பதில் சொல். நல்லது நடக்க தொடங்கிவிட்டது என்று உறுதிப்படுத்தி பொறுமையோடு செயல்படு. உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக காத்திருந்த அமைதி மீண்டும் திரும்பி வரும். என் அருள் உன் பாதையில் ஒளியாக நிலைத்திருக்கும் சாமி. உன் நேர்மையை சிலர் பலவீனமாக நினைத்திருக்கலாம், ஆனால் அதுவே நாளை உன் மிகப்பெரிய பலமாக மாறும். உனக்கான உருவாக நல்ல மாற்றங்களை யாராலும் தடுக்க முடியாதுடா சாமி. உன் மனதில் இருந்த பயம் விலகும். உன் வாழ்க்கையில் நம்பிக்கை, வளம், மரியாதை அனைத்தும் பெருகும். என் அருள் உனக்கு எப்பொழுதும் உண்டு சாமி. இழந்ததை திரும்ப நினைத்து சோர்ந்து நிற்காமல், கிடைக்கப் போவதை நன்மையை நினைத்து தைரியமாக நட. இன்று சிறிய மாற்றமாக தோன்றுவது நாளை பெரிய மகிழ்ச்சிக்கு காரணமாக மாறலாம். உன் மனதில் நல்ல எண்ணங்கள் பெருகும். உன் வாழ்க்கையில் நல்ல செய்திகள் தொடர்ந்து வரும். உன் இல்லத்தில் அமைதி நிலைக்கும். என் அருள் என்றும் உன்னை காத்தருளும். உன் மனதில் இருக்கும் வேதனையை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் நீ அனுபவித்த வலியின் மதிப்பு உனக்கு தெரியும். அந்த வலி இனி உன்னை பலவீனப்படுத்தாமல் வலிமைப்படுத்தும். உன் வாழ்க்கையில் நேர்மையான வழியில் திருக்கும். உனக்கு சேர வேண்டிய நியாயமான பலன் கிடைக்கும். என் அருள் உன் வாழ்வில் என்றும் நிலைத்திருக்கும். இன்று நான் உனக்கு சொல்ல விரும்புவது இதுதான். மனதை உடைக்காதே, நம்பிக்கை கைவிடாதே. உன் வாழ்க்கையின் தாமதமாக நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேரும். உன் குடும்பம் மகிழ்ச்சியோடு வாழும். உன் உழைப்பின் பலன் உன் கைகளில் நிலைக்கும். நீ எதிர்பார்த்த அமைதி, நல்ல செய்தி, நல்ல முடிவு அனைத்தும் நல்ல வழியில் உன்னை வந்து சேரும். என் அருள் எப்பொழுதும் உன்னோடு இருக்கும்டா.